கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன். நாம் சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். கடந்த முறை நாம் அநேக காரியங்களை ஆவியானவர் நம்ம கற்றுத்தந்தார். ஆவியான உதவியோடு பல காரியத்தை நாம் கேட்டோம். அது இன்ஃபர்மேஷனாக அதை எடுக்காமல் நம்ம எல்லாரும் இந்த வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கான்னு சொல்லி நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும். அதுதான் முக்கியம். வேண்டாம், நாம் மீட்கப்படும் நாள் வெகு சீக்கிரமாக இருக்கிறது. அதுக்கு நாம் நெருங்கி விட்டோம் அந்த நாளுக்கு. அப்போ அதனால் இப்போ நமக்கு தருணம் ஆண்டவர் தருகிறார், வாய்ப்பை தருகிறார். பாருங்கள், அந்த ஐஸ்வர்யவான் இழந்தது போல அந்த வாய்ப்பை நாம் இழந்து போகாதபடிக்கு நாம் அந்த வாய்ப்பை இந்த உடனே நாம் பெற்றுக்கொள்வோம். உலக ரீதியாக ஏதாவது நமக்கு நல்ல ஒரு சான்ஸ் வந்தால் நீங்கள் தவறு விடுவீங்களா? எப்படியாவது அந்த சான்ஸை நான் எடுக்க வேணும்னு சொல்லி அதுக்கு நீங்கள் பிரயாசப்படுவீங்க. அப்போ அதே மாதிரி தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நமக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. நாம் ஆயத்தப்பட, நாம் மனம் திரும்ப பாருங்கள், நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறேன். ஏன்னா நம்முடைய இருதயம் அடித்து கொண்டிருக்கிற, நாம் சுவாசிக்கிறோம், நமக்கு உயிர் இருக்கிறது. நாளைக்கு நான் உயிர் வாழ்வேனா நமக்கு தெரியாது, நாளண்டைக்கு தெரியாது, அடுத்த வருஷம் தெரியாது, என்னென்ன ஆபத்து இந்த உலகத்தை நோக்கி வருது தெரியாது. ஆனால் இப்போ எனக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அப்போ இப்போ நான் மனம் திரும்ப முடியும். பாருங்கள், அந்த கல்லன் அந்த நேரத்தில் உடனே அவன் மனம் திரும்புகிறான். ஆண்டவர் உடைய ராஜ்யத்தை வரும்போது அடியை நினைத்துக் கொள்ளும். உடனே மனம் திரும்ப அந்த வாய்ப்பை அவன் விட இல்லை. அவன் மற்ற கல்லாம் விட்டுட்டான் அவன். அப்போ நல்ல வாய்ப்பு அவனுக்கு கிடைத்தது. உடனே அவன் அதே போல தான் இன்றைக்கு நல்ல வாய்ப்பு நமக்கு இருக்குது. கர்த்தருக்காக நாம் பாருங்கள் செய்வதற்கு, கர்த்தரை நாம் மனம் திரும்புவதற்கு, ஆயத்தப்படுவதற்கு நல்ல வாய்ப்பு கர்த்தர் தந்திருக்கிறார். ஆகவே இந்த காரியத்தை தவறு விடாமல் நாம் எல்லாரும் சேர்ந்து ஆயத்தப்படுவோம். ஏனென்றால் இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். நம்முடைய மீட்பு சீக்கிரமாக இருக்க போகிறது. அதான் கடந்த முறை நாங்கள் கிறிஸ்துவுக்கு என்னுடைய வாழ்க்கை இருப்பதற்கு நான் செய்ய வேண்டியது என்ன? அதான் முதலாவது சத்தியம் உள்ளவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அதுக்கேற்ற புத்தி நமக்கு இருக்க வேண்டும். அப்போ அந்த புத்தி உலக ரீதியாக அந்த புத்தியினாலே அதான் மாம்ச இரத்தத்தோடும் நான் அதை அறிய முடியாது. தான் பல காரியத்தை நாம் தியானித்தோம். அந்த காரியங்களை பாருங்கள். அப்போ உலக ஞானத்தினாலே கிறிஸ்துவை நாம் அறிய முடியும். ஆனால் அது அந்த அறிவு சுயநீதியை தான் தேட வைக்கும், சுயநீதியை தான் நிலைநிறுத்த வைக்கும். அப்போ நான் சத்தியமுள்ளவரை நான் அறிந்தால்தான் தேவ நீதி கேட்டு விதமாக என்னுடைய வாழ்க்கை இருக்கும். ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 20-21 வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஞானி எங்கே? வேதபாரகரன் எங்கே? பிரபஞ்சத்த தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படி எனில் தேவ ஞானத்துக்கேற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. பாருங்கள், அப்போ இந்த உலக ஞானத்தை குறித்து இங்கே கர்த்தருடைய ஆவியான நமக்கு சொல்லுகிறே நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், என்ன பாருங்கள், ஞானி எங்கே? ஒரு கேள்வி. எங்கே ஞானியெல்லாம் இருக்கிறாங்க? பாருங்கள், வேத பாருகிறன் எங்கே? இந்த உலகத்தை, அதை பிரபஞ்சத்து தர்க்க சாஸ்திரிகள் எங்கே? பாருங்கள், உலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லை. அப்போண்டா உலக ஞானம் கிறிஸ்துவண்டை சேர்க்கவில்லை. இந்த உலக ஞானத்துக்கு பாரு எவ்வளோ ஞானவான்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் சரியான விதத்தில் கிறிஸ்துவை அறியவில்லை. அவர்கள் கிறிஸ்துவை எல்லாரும் உலகமே கிறிஸ்துவை அறிஞ்சு வச்சிருக்கிறது தான். உலகத்தை யாரையும் கேட்டுங்க கிறிஸ்துவ உங்களுக்கு தெரியுமா? தெரியும்னு சொல்லுவாங்க. பல பேர் பலவிதமாக சொல்லுவாங்க. அவங்களோட வாக்கு மூலம் பலவிதமாக இருக்கும். அதெல்லாம் உலக ஞானத்தான் அப்படி அறிஞ்சு வச்சிருக்கு. இன்றைக்கு பாருங்கள், அதான் இன்றைக்கு உலகம் ஞானம் அறிஞ்சு வச்சிருக்கிறது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி எனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில். அப்போ உலக ஞானம் பார்த்தீங்கன்னா அதான் சுய ஞானம். அந்த ஞானத்தினாலே நாம் தேவனை அறியாமல் இருக்கிறோம். அப்போ இன்றைக்கு பாருங்கள், உலக ஞானத்தை கொண்டு நாம் கிறிஸ்துவை தேடினால் நாம் சரியான விதத்தில் நான் கிறிஸ்துவை அறிய மாட்டேன். அதான் என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் இல்லை. என்றால் நான் என்னுடைய ஞானத்தை கொண்டு தான், உலக ஞானத்தை கொண்டு தான் நான் கிறிஸ்துவை அறிந்து வைத்திருக்கிறேன். அதனால தான் இங்கே சொல்லப்படுகிற உலகம், அதாவது தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில். என்ன ஞானம்? சுய ஞானத்தினாலே தேவனை அறியவில்லை. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில சுய ஞானம், அதாவது உலக ஞானம் உங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறதா, அல்லது சத்தியமுள்ளவரை அறிகிற அந்த ஞானம், அந்த அறிவு உங்களை நடத்துகிறதா? அப்போ எது உங்களை நடத்துகிறதோ அதற்கேற்ற விதமாகத்தான் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் இருக்கும். அப்போ என்னுடைய உலகமான சுய ஞானத்தினாலே நான் தேவனை தேடும்போது, என்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை நான் வாழும்போது, என்னுடைய ஜெபம், என்னுடைய ஊழியம் எல்லாம் அப்படி இருக்கும்போது வாழ்க்கையிலே மாற்றம் இருக்காது. அதான் இங்கே நாங்கள் பார்க்குறோம். பாருங்கள், பைத்தியமாய் தோண்டுகிற பிரசங்கத்தினாலே
விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. இந்த உலக ஞானம் கர்த்தருடைய வார்த்தை அது பைத்தியம் என்று சொல்லுகிறது. அதான் சிலுவையின் உபதேசம் அவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. இந்த உலக ஞானத்தினால் நாம் உடனே பாருங்க தத்துவங்களை பேசுவோம். இன்றைக்கு பாருங்க உலக ஞானத்திற்கு பாருங்க கிறிஸ்துவ ஆண்டுடைய வார்த்தையை சொல்லும்போது அவங்க இப்படி கையை கட்டுறாங்க, உனக்கு விசரான்னு சொல்லி. என்னடா அவன் உலக ஞானத்தை அவன் பயன்படுத்துகிறான். அதனால தான் கர்த்தருடைய வார்த்தையை நாம் சொல்லும்போது அது அவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. அதான் நோவாவின் காலத்தை பாருங்க, அவர் நீதியை பிரசங்கித்தார். அதான் கர்த்தருடைய வார்த்தை நீதியை பிரசங்கித்தார். அவங்க எல்லாரும் அசட்டை பண்ணினார்கள். அவர்கள் எல்லாரும் பாருங்க அதை சீரியஸாக எடுக்கவில்லை. ஏனென்றால் அந்த உலக ஞானம் உலக காரியங்கள் கிறிஸ்துவின் வார்த்தையை அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கும். அதான் அப்போ சரியான விதத்தில் நாம் கிறிஸ்துவை அறிய முடியாது. அதனால் தான் பார்த்தீங்கன்னா நான் சத்தியமுள்ளவர் அறிகிறதின் மூலமாக அந்த வார்த்தை நான் சொல்லும்போது தான் பாருங்க அப்படியான வார்த்தை மற்றவர்களுக்கு, அதாவது மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அறிந்தவர்களுக்கு சத்தியமுள்ளவரை அறிகிற அந்த வார்த்தையை கொண்டு நான் பேசும்போது பாருங்க அவர்கள் எப்படி இருக்குமா, பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க அவங்களை எப்படியுமா இருக்குமாம், அவர்களுக்கு பைத்தியமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த வார்த்தை தான், அதான் அந்த வார்த்தை தான் சத்தியமுள்ளவரை அறிகிற அந்த வார்த்தை. அந்த வார்த்தை மற்ற எப்படி இருக்காம், அந்த பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. அதான் இங்கே நாங்கள் பார்க்குறோம். அப்போ இந்த காரியம் முக்கியம் நம்முடைய வாழ்க்கையிலே. மாம்சத்தை இரத்தத்தோடும் கர்த்தரை நாம் அறிகிறதை விட்டுட்டு, ஏன்னா உலகம் அப்படி அறிந்து வச்சிருக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்தவர்களும் அப்படி தான் அறிந்து வச்சிருக்கிறார்கள். அதான் அவங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் இருக்கவில்லை. அப்போ இங்கே நாங்கள் என்ன பார்க்குறோம் என்றால் பாருங்க சத்தியமுள்ளவரை அறிகிறது கேட்ட அந்த ஞானம் நமக்கு வேண்டும். அப்போ அதற்கு நாம் கர்த்தரை நோக்கி நான் ஜெபம் பண்ண வேண்டும். ஆண்டவரை நான் சத்தியமுள்ளவரை நான் அறிய வேண்டும். ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துவீராக என்று சொல்லி அவரை நாம் ஜெபிக்க வேண்டும். அதான் பாருங்க சத்தியமுள்ளவரை நான் அறிந்து கொள்வதற்கு எனக்கு என்ன தேவை, அதை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். என்னோடு எடுத்துக்கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 4-7 வசனங்களை நான் வாசிக்கிறேன். உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனம் உள்ளதாய் இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டப்பட்டதாய் இருக்கிறது. அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவளாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல, உலகத் தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த இரகசியமான தேவ ஞானத்தை நாம் பேசுகிறோம் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்குறோம். அப்போ இங்கே நாம் என்ன பார்க்குறோம் என்றால் பாருங்கள் வடிவாக இங்கே வார்த்தை நாம் பார்க்கும்போது 2 விதமான விசுவாசத்தை இங்கே நாங்கள் பார்க்குறோம். பாருங்கள் உங்கள் விசுவாசம் என்ன சொல்லுகிறது, மனுஷனுடைய ஞானத்தினால் அல்ல. அது இன்னொரு விசுவாசம் இருக்குது, அது தேவனுடைய பலத்தினால் வருகிற விசுவாசம். அப்போ என்னுடைய விசுவாசம் எப்படி நிற்கும், அப்போ என்னுடைய மனுஷ ஞானத்தினால், அதாவது மனுஷனுடைய ஞானத்தினால் என்னுடைய விசுவாசம் நின்றால் அது நிலைத்திருக்காது. ஆனால் என்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கணுமா, தேவனுடைய பலத்தினால் அது நிற்க வேண்டும் என்னுடைய விசுவாசம். அதை இங்கே நாங்கள் பார்க்குறோம். அப்போ சத்தியமுள்ளவர் நான் அறிந்து கொள்வதற்கு எனக்கு விசுவாசம் வேண்டும். அப்போ அந்த விசுவாசம் தான் பார்த்தீங்கன்னா என்னை ரட்சிப்புக்குள் நடத்தும். அப்போ அந்த விசுவாசம் எப்படி இருக்கணுமா பாருங்க, உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தினால் இருக்கக்கூடாது அந்த விசுவாசம். அப்போ பாருங்க, அப்போ மனுஷனுடைய ஞானத்தினாலும் விசுவாசம் இருக்கு. ஆனால் இங்கே என்ன நான் பார்க்குறோம்டா, என்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கணுமாம், தேவனுடைய பலத்தினாலே அது வருகிற விசுவாசமாக இருக்க வேண்டும். அப்போ முதல் காரியம் சத்தியமுள்ளவரை நான் அறிந்து கொள்வதற்கேற்ற புத்தி எப்படி இருக்கும் என்றால், முதலாவது என்னுடைய விசுவாசம் மனுஷ ஞானத்தினால் இல்லாமல் தேவனுடைய பலத்தினாலே இருக்கும்படிக்கு அது இருக்க வேண்டும். அது முதல் காரியம். அப்போ அது என்னென்றா, மனுஷ ஞானத்தினாலே வருகிற விசுவாசம் என்ன, அதை நான் உங்களை காட்ட விரும்புகிறேன். அது என்ன மனுஷ ஞானத்தினால் வருகிற விசுவாசம். ஸோ ஒரு சம்பவத்தின் மூலமாக வேதத்தின் அடிப்படையிலே கொஞ்சம் காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம் என்று அதை நாம் விலகி கொள்வதற்காகத்தான். பாருங்கள், என்னோடு கூட எடுத்துக்கொடுங்கள். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 22-23 வசனத்தை நாம் வாசிப்போம். அப்பொழுது பவுல் மார்ஸ் மேடையின் நடுவிலே நின்று, அந்நேரே எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவதா பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். எப்படி என்றால், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன்.
நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி இங்கே பவுல் சுவிசேஷம் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். எந்த இடம்தான் பாருங்கள், அத்தேனேரே என்று சொல்லி அந்த பட்டணத்துக்கு அவர் வந்திருக்கிறார். அப்போ அந்த அத்தேனே அந்த பட்டணத்திலே அவர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். அங்கெல்லாம் ரட்சிக்கப்படாத மக்கள் தான் இருக்கிறார்கள். விக்கிர ஆராதனைகள் அதிகமாய் காணப்படுகிறது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன செய்தல் என்னத்தை நாங்கள் பார்க்குறோம் என்றால், அப்போ பார்த்தீங்கன்னா மனுஷ ஞானத்தினாலே அவர்களுக்கு ஒரு விசுவாசம் வருவதற்காக அதான் அந்தேனே அந்த பட்டணத்தை பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் விக்கிர ஆராதனை செய்கிற மக்கள் அவரை பார்த்தீங்க சுவிசேஷத்தை அவர் அறிவிக்கும் போது பவுல் அவர் தன்னுடைய மனுஷ ஞானத்தை கொண்டு பாருங்க அவன் சுவிசேஷத்தை அவர் அறிவிக்கிறார். உங்களுக்கு நான் அது வரும்போது எல்லாத்தையும் நான் விளங்கப்படுத்துகிறேன். அவர் சுவிசேஷம் சொல்லுகிறார் தான், ஆனால் அவர் அதில் என்ன நாங்கள் பார்க்குறோம் என்றால் பாருங்க அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது அதை வடிவாக வரிசையாக அவர் தன் ஞானத்தை பயன்படுத்தி அவர் அப்படியே அந்த சுவிசேஷத்தை சொல்லுகிறே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. பாருங்க அவர் என்ன செய்கிறார், அவர் மாஸ் மேலில் நின்று என்ன சார், அத்னேரே எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவதா பக்தி உள்ளவர் என்று காண்கிறேன். அதுபோல எப்படி என்றால் நான் சுட்டி திரிந்து உங்கள் ஆராதனை குறிவைகளை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்க ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் சொல்லி அப்போ அவங்க எழுதின அந்த காரியத்தை வைத்து அதன் மூலமாக அவர் என்ன செய்கிறார் என்றால் தன்னுடைய ஞானத்துக்கு ஏற்ற விதமாக சுவிசேஷத்தை ஆரம்பிக்கிறார். அதை நாங்கள் பார்க்குறோம். ஆனால் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்கள் என்ன சொல்லப்படுகிறண்டா, அந்த அந்தேனே பட்டணத்தார் எல்லாரும் அங்கே தங்குகிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலும் ஒழிய வேறொன்றிலும் பொழுதுபோக்குறது இல்லை. அப்போ அவங்களுடைய சுவாபம் என்னென்றால் அவங்க ஏதாவது புது காரியத்தை கேட்கிறது தான் அவங்களுடைய விருப்பம், அதுதான் அவங்களுடைய பொழுதுபோக்கு. அப்போ அதை பார்த்தீங்கன்னா அவர் அறிந்திருந்தபடினால் பவுல் என்ன செய்கிறான்னா இவங்களுக்கு கேட்ட விதமாக நாங்கள் பிரசங்கம் செய்வோம், இவர்கள் கேட்கத்தக்க விதத்திலே நாம் என்ன செய்வோம் என்றால் பிரசங்கத்தை நாம் சொல்லுவோம். அப்போ ஜனங்கள் கேட்க வேண்டும், அவர்கள் அதை விரும்பி கேட்க வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார் என்றால் ஜனங்களுக்கு ஏற்ற விதமாக அவங்க கேட்கிறதுக்கு விதமாக மனுஷ ஞானத்தை கொண்டு இந்த சுவிசேஷத்தை அவர் அறிவிக்கிறார். ஆனால் அதில் முடிவு என்னென்று சொன்ன பார்த்தீங்கன்னா 17:32 சொல்லுகிறது, மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்ட பொழுது சிலர் இகழ்ந்தார்கள், சிலர் நீ சொல்லுகிறதை இன்னொரு வேலை கேட்போம் என்றார்கள். அப்போ அவர் முயற்சி பண்ண நல்ல ஒரு காரியம் தான், சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்று நல்ல எண்ணத்தோடு தான் அவர் என்ன செய்கிறார், சுவிசேஷத்தை சொல்லுகிறார், நல்லது தான். ஆனால் அந்த சுவிசேஷம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யல. ஒரு கொஞ்சம் பேர் தான் பாருங்க அதை விசுவாசித்தார்கள். ஆனால் அநேகர் பேர் என்ன சொல்லுகிறார், இகழ்ந்தார்கள், பகுடி பண்ணினார்கள், இன்னும் நாள் நாம் கேட்க போன்னு சொன்னார்கள். அப்போ அது என்ன நாங்கள் பார்க்குறோம் என்றால் என்ன அந்த ஜனங்களுடைய வேலை எப்படி என்றால் பாருங்க அவங்க வந்து நவமான காரியங்களை கேட்பதிலும் பாருங்க அது அந்த காரியத்தை அறிகிறதிலும் தான் அவங்களுடைய பொழுதுபோக்கு இருந்தது. அப்போ பவுல் பார்த்தார் இவங்களை பிடிக்க வேணும் என்றால் இவங்களுக்கு கேட்ட விதமாக நாம் அந்த என்ன செய்வோம்னு பேசினால்தான் இவர்கள் கேட்பார்கள் இந்த வார்த்தை. அப்போ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தையை இன்றைக்கு பல பேர் எப்படி பிரசங்கிக்கிறார்கள் என்று சொன்னால் மக்கள் விரும்பி கேட்கத்தக்க விதமாகத்தான் இன்றைக்கு பிரசங்கம் சபையிலே போகின்றது. பாருங்க கதைகள் சொல்லி பவுடி சொல்லி பாருங்க மக்களை தங்கள் பக்கமாக இழுக்கிறதுக்காக அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் இப்படி நாம் பிரசங்கம் பண்ணுவோம், பகுதிகளை சொல்லி மற்றவருடைய சாட்சிகளை சொல்லி அப்போ அதெல்லாம் செய்து என்ன செய்கிறார், தங்களுடைய ஞானத்தை பயன்படுத்தி இப்படி சொன்னால்தான் இந்த ஜனங்கள் வார்த்தையை கேட்பார்கள், மற்றபடி அவர்கள் தூங்கி விடுவார்கள், மற்றபடி அவர்கள் வந்து கவனிக்க மாட்டார். ஆகவே கதைகள் சொன்னால்தான் அந்த கதையை வடிவாக கவனித்து கேட்பார்கள். மற்றவருடைய சாட்சிகளை சொல்லும் போது அது அவர்கள் வந்து வடிவாக கவனித்து கேட்பாகவே இப்படி நாம் என்ன செய்வோம் என்றால் பிரசங்கம் பண்ணுவோம் என்று சொல்லி பல சாட்சிகளை வைத்து பல பார்த்தீங்கன்னா முஸ்பாத்திகள் சொல்லி படிகள் சொல்லி பாருங்க கதைகளை சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறான்னு சின்ன பிள்ளைகளுக்கு கதை சொல்லுவது போல இன்றைக்கு பிரசங்கங்கள் இந்த சபையிலே நடக்கின்றது. அப்போ இங்கே நாங்கள் பார்க்குறோம்டா பவுலும் பார்த்தீங்கன்னா அவங்க கேட்கிறது கேட்ட விதமாக அவர் தன்னுடைய பிரசங்கத்தை அவர் மாற்றுகிறார். அந்த ஞானத்தை கொண்டு அவர் என்ன செய்கிறார், பிரசங்கம் பண்ணுகிறார். ஆனால் முடிவை பார்த்தீங்கன்னா அவர்கள் இகழ்ந்தார்கள், அவர்கள் பார்த்து பகுடி பண்ணினார்கள். அதை நீங்கள் நாங்கள் பார்க்குறோம். அப்போ பாருங்கள் இதுக்கு என்ன காரணம் என்றால் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அந்தேனே பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் பாருங்கள் அதில் என்ன சொல்லப்படுகிறது, அந்த பட்டணம் விக்கிரங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து. அப்போ அது பாருங்கள் இதுக்கு முதல் மூல காரணம் என்னென்றால் பவுல் வந்து தன் ஆவியிலே வைராக்கியம் அடைந்தது தான் காரணம். அப்போ பாருங்கள் நம்முடைய மாம்ச ஆவி இருக்கிறது,
கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். அப்போ இங்கே நாங்கள் பார்க்கும்போது பவுல் தன் ஆவியிலே மிகுந்த வைராக்கியம் பண்ண. அப்போ அவர் ஒரு வைராக்கியம் வந்தது. ஐயோ, இவர்கள் எல்லாரும் விக்கிரங்களை வணங்குகிறார்களே, அறியாமல் இருக்கிறார்கள் சொல்லி அவருடைய தன்னுடைய மனுஷ ஆவியில் ஒரு வைராக்கியம் வருகிறது. அப்போ அந்த மாமச ஆவினால் அவர் வைராக்கியம் வந்ததினாலே அவர் என்ன செய்கிறார்டா, மாமசத்தினால் வருகிற வைராக்கியம் தேவனுடைய சித்தத்தை செய்ய வைக்காது. அதான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ அவர் என்னடா, மாமசத்தில் ஒரு வைராக்கியம் அவருக்கு என்றால் நம்முடைய மாமசத்தில் ஒரு வைராக்கியம் வரும். அன்றைக்கு பாரு, சில பிள்ளைகளை பார்த்து பகுடி பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ்மார் பகுடி பண்ணுவாங்க. சில தாய் தப்பர்மா சொல்லுவாங்க, உனக்கு புத்தியே இல்லை உனக்குன்னு சொல்லி, உனக்கு பைத்தியம்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ அந்த வார்த்தை சில வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு வைராக்கியத்தை, இல்லை இவர்களுக்கு நான் வாழ்ந்து காட்டணும், இவர்களுக்கு முன்பாக நான் படித்து காட்ட வேண்டும், இவர்களுக்கு முன்பாக நான் கை நிறைய பணம் சம்பாதித்து நான் காட்ட வேண்டும், இவர்கள் என்னை பகுடி பண்ணினார்கள், இவர்களுக்கு நான் வாழ்ந்து காட்டு, இவர்களுடைய கண்கள் பார்க்கத்தக்க விதமாக இவர்களுக்கு நான் வாழ்ந்து காட்டுகிறேன்னு சொல்லி, அது எங்கே வைராக்கியம் வருகிறதுண்டா, மனுஷ ஆவியிலே அந்த வைராக்கியம் வருகிறது. அந்த வைராக்கியம் தான் பாருங்க அந்த வாலிபனை பாருங்க படிக்க வைக்கிறது, தீவிரமாக செயல்பட வைக்கிறது. பாருங்க வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்று சொல்லி அந்த வைராக்கியம் தான் பாருங்க அந்த மனிதனை நடத்தும், அந்த வாலிபனை நடத்தும். அதே போல தான் இங்கே நாங்கள் பார்க்குறோம். பவுல் எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறாரு. அங்கே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பட்டணம் விக்கிரங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு அப்போ பார்க்கும்போது அவர் என்ன நடக்கிறண்டா, அவர் மாம்சத்தில் ஒரு வைராக்கியம் வருகிறது. இவங்களை எப்படியாவது நான் இவர்களை என்ன செய்ய வேணும் என்றால் இவர்கள் கத்தெடுத்து திருப்ப வேணும் என்று சொல்லி அப்போதான் அந்த வைராக்கியம் தான் பார்த்தீங்கன்னா அவர் என்ன செய்ய சொன்னா, அந்த சுவிசேஷத்தை சொல்ல தூண்டினது. அந்த வைராக்கியம் எப்படி வந்ததுன்னா, மனுஷ ஆவினாலே வந்த வைராக்கியம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில வைராக்கியம் இருக்க வேண்டும். ஆனால் அது எங்கே இருந்து வருகிறது தான் முக்கியம். அப்போ என்னுடைய மாம்ச ஆவினாலே அந்த வைராக்கியம் வந்தால் அது தேவனுடைய சித்தத்தின்படி நான் என் ஊழியத்தை செய்யாத படிக்காத என்னை தடுக்கும். அதான் ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். கலாத்தியர் 1 அதிகாரம் 13-14 வசனங்களை நான் வாசிக்கிறேன். நான் யூதர் மார்க்கத்தில் இருந்தபோது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூதர் மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்குறோம். அப்போ பாருங்கள், இந்த மாமசத்தில் வருகிற வைராக்கியம் அவர் என்ன செய்யுதுன்னு சொன்னா, அவர் என்ன சொல்லுகிறார், என்னுடைய முந்தைய நடக்கையை குறித்து நீ கேள்விப்பட்டிருப்பீர்களாம். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி. அப்போ பாருங்கள், அந்த மனுஷ ரீதியாக மனுஷ ஆவினாலே வருகிற அந்த வைராக்கியம் பாருங்கள் சபையை துன்பப்படுத்த வைத்தது, அடுத்தது பாழாக்குனது. பாருங்கள், அது மனுஷ ரீதியாக அந்த வைராக்கியம். அதான் அடுத்த வசனம் சொல்லுகிறது, என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூதர் மார்க்கத்திலே தேறினவனாய். அப்போ அவர் நல்ல தேறின மனுஷனாக இருந்தால்தான் பாருங்க. அப்போ அந்த தேறின மனுஷன் அந்த காரியத்தை நாங்கள் பார்க்கும்போது என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாக இருந்தேன்னு சொல்லி. அப்போ பாருங்க, அவர் தேறி இருந்தவர் தான். ஆனால் அவர் அந்த அறிவு அந்த உலக ஞானத்துக்குரிய அந்த அறிவு பாருங்க அவருக்கு எப்படியான வைராக்கியம் வந்ததாம். பாருங்க, பிதாக்களுக்கு, அதாவது என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். அப்போ அந்த உலக ஞானம், அந்த உலக ஞானம் அவரை எப்படி பக்தி வைராக்கியம் உள்ளவனை மாற்றதாம் பிதாக்களுடைய பாரம்பரியத்துக்கு. அப்போ மாம்ச ஆவியினாலே நடத்தப்பட்டு அவர் என்ன செய்தார், சபையை பாழாக்கினார். அப்போ நாம் நம்முடைய மாம்ச ஆவியினாலே நாம் நடத்தப்படும் போது, அதில் ஒரு வைராக்கியத்தோடு நாம் நடத்தப்படும் போது பாருங்கள், நாம் தேவனுடைய சித்தத்தை செய்யாதபடிக்கு நாம் என்ன செய்வோம் என்றால் நம்முடைய ஆவியினாலே நாம் நடத்தப்படுவோம். நம்முடைய மனுஷ ஆவியினாலே நாம் நடத்தப்பட்டு என்னுடைய மனுஷ ஞானத்தை பயன்படுத்தி நான் ஊழியத்தை செய்யலாம், நான் ஜெபம் பண்ணுகலாம், அதாவது தேவனுக்கேற்ற காரியங்களை நாம் செய்யலாம். அது என்னுடைய மனுஷ ஆவியினாலே நாம் நடத்தப்படுவதனாலே நாம் செய்ய முடியும். ஆனால் இதில் நான் கவனமாக இருக்க வேண்டும். என்னென்னு சொன்னால் என்னுடைய வைராக்கியம் மனுஷ ஆவியின் அடிப்படையிலே வரக்கூடாது. அப்போ அங்கே நாங்கள் பார்க்கும்போது அவன் தன் ஆவியிலே மிகுந்த வைராக்கியம் உள்ளவர் அடைந்து அவர் அங்கு செயல்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ அதன் முடிவு பார்த்தீங்கன்னா அவர்கள் இழந்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் என்னுடைய வைராக்கியம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அதை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். பாருங்கள், அப்போஸ்தலர் 18 அதிகாரம் 5 வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். மக்கெதோனியாவில் இருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திஷ்டாந்தப்படுத்தினான்.
பாருங்கள். அப்போ இதில் எங்கே நாங்கள் பார்க்குறோம் என்றால் பாருங்கள், அவர் எப்படியாம் ஆவியினால், அதாவது ஆவியிலே வைராக்கியம் கொண்டு நாங்கள் பார்க்குறோம். அப்போ அப்போஸ்தலர் 17:16 நாங்கள் பார்க்கும்போது தன் ஆவியிலே மிகுந்த வைராக்கியம் அடைந்து, அதான் 2 வித்தியாசம். அப்போ ஒன்று நாம் மாமிச ஆவியினாலே நாம் வைராக்கியத்தோடு நாம் தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியும், தேவனுடைய காரியத்தை செய்ய முடியும். அல்லது ஆவியினாலே வைராக்கியம் உள்ளவனாய் கர்த்தருக்காக நான் செயல்பட முடியும். அப்போ அதுதான் இங்கே நாங்கள் பார்க்கும்போது 18ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கும்போது இங்கே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இங்கே என்ன சொல்லப்படுகிறதுனா, பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசுவை கிறிஸ்து என்று யூதருக்கு திஷ்டாந்தப்படுத்தினான், உறுதிப்படுத்துகிறார். இங்கே நாங்கள் பார்க்குறோம் அந்த வித்தியாசத்தை அங்கே உறுதிப்படுத்துகிறார். இயேசு தான் கிறிஸ்து, அதுக்கு அங்கால வேறு ஒன்றும் இல்லை. அவர் தான் வழி, அவர் தான் ஜீவன், அவர் தான் சத்தியம், அங்கே வேறு ஒன்றும் இல்லை. அப்போ உறுதியாக அவர் பவுல் அங்கே பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுகிறார், யூதருக்கு சொல்லுகிறார், இயேசு தான் கிறிஸ்து, அங்கே வேறு வழி இல்லைன்னு சொல்லி பாருங்கள். அப்போ அப்படியான ஒரு வைராக்கியம் வர வேண்டும். அப்போ அந்த வைராக்கியத்தோடு தான் இன்றைக்கு நானும் நீங்களும் கர்த்தருக்குன்னு செயல்பட வேண்டும். நம்முடைய ஜெபம், நம்முடைய ஊழியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இப்படிப்பட்ட வைராக்கியம். எப்படி வைராக்கியம் என்றால் ஆவியினாலே வருகிற வைராக்கியம், மாம்ச ஆவியினாலே வருகிற வைராக்கியம் அல்ல. அந்தாலே வந்த வைராக்கியத்தை நாங்கள் பார்த்தோம். அதோடைய முடிவு அநேகர் இகழ்ந்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம். பாருங்கள், அந்த வைராக்கியம், அதாவது மாம்ச ரீதியாக வருகிற வைராக்கியம் நாம் எப்படி நடத்தும் என்று அதை நாங்கள் காட்ட விரும்புகிறேன். பாருங்கள், அப்போஸ்தலர் 17:16 நாங்கள் பார்த்தோம். தன் ஆவியில மிகுந்த வைராக்கியம் அடைந்து, அடுத்தது அவர் எப்படி செயல்படுகிறார், அந்த ஆவியினாலே, அது மனுஷ ஆவியினாலே வருகிற வைராக்கியத்தினாலே அவர் எப்படி நடத்தப்படுகிறார் என்றால் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, ஜெப ஆலயத்தில் யூதரோடும் பக்தி உள்ளவர்களோடும் சந்தை வெளியில் எதிர்ப்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினார். அப்போ ஒவ்வொரு நாளும் அவர் என்ன செய்கிறார், அந்த மனுஷ ஆவினால் வருகிற வைராக்கியம். அப்போ அவர் எல்லாம் பார்க்குற பட்டணங்கள் எல்லாம் விக்கிர ஆராதனை நடக்கிறது, எல்லாம் விக்கிரங்களால் நிறைந்திருக்கிறது. அப்போ அந்த மனுஷ ஆவியில் ஒரு வைராக்கியம் இவங்கள் எப்படியாவது நான் கிறிஸ்துவை பற்றி நான் சொல்ல வேண்டும், எப்படியாவது சுவிசேஷத்தை இவர்கள் அறிவிக்க வேண்டும், இவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும், கிறிஸ்துவ மேல் இந்த விசுவாசம் இவர்களுக்கு வர வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார் என்றால் மனுஷ ஆவியினாலே நடத்தப்பட்டு அவர் என்ன செய்கிறார் என்றால் மனுஷ ஞானத்தை கொண்டு அங்கே வருகிற ஒவ்வொரு அவர் என்ன செய்கிறார் என்றால் சம்பாஷணை பண்ணினார். சம்பாஷணை பண்ணுகிறது என்றால் கதைக்கிறது அவங்களோட. அப்போ ஒவ்வொரு நாள் அவளை கண்டு பாருங்க கதைச்சு கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களும் கதைக்கும் போது இவரும் அதுக்கேற்ற பதில் கொடுப்பார். அப்போ மாறி மாறி பாருங்க உரையாடல் நடந்து கொண்டிருக்கிறது, மாறி ஒவ்வொரு நாளும் சம்பாஷணை பண்ணினார்னு சொல்லி. ஆனால் அதன் முடிவை நீங்க பார்க்கும்போது அதில் பாருங்க அடுத்த வசனம் சொல்லுகிற 18ஆம் வசனத்திலே, அப்பொழுது எப்பிக்கூரரும் ஸ்தோயிக்கருமான ஞானிகள் சிலர் அவருடைய வாக்குவாதம் பண்ணினார்கள். அப்போ அது வாக்குவாதத்திலே முடிகிறது. அப்போ இதுக்கு காரணம் என்னென்றால் மனுஷ ஆவினாலே வந்த வைராக்கியம். அந்த வைராக்கியம் என்ன செய்ததுன்னா மனுஷ ஞானத்தை பயன்படுத்தி அவருடைய சம்பாஷணை பண்ண வைத்தது. பாருங்க, அந்த சம்பாஷணை பார்த்தீங்கன்னா திரும்பமாக அது எப்படி முடிகிறண்டா, மாம்சத்தில் எப்படி முடிகிறது, அவர்கள் என்ன செய்தார்களாம், வாக்குவாதம் பண்ணினார்கள். பாருங்க, வாக்குவாதத்தில் அது போய்விட்டது. அதை நான் பார்க்கிறோம். அப்போ என்னண்டா மனுஷ ஆவியினாலே நாம் நடத்தப்படக்கூடாது. என்னுடைய ஊழியங்களோ என்னுடைய ஜெபமோ கிறிஸ்துவுக்கு நாம் எதை செய்கிறோமோ மனுஷ ஆவியினாலும் அந்த மனுஷ ஆவியினாலே வருகிற மனுஷ ஞானத்தினாலும் நாம் எதையும் செய்யக்கூடாது. அதான் நீங்கள் நாங்கள் பார்க்குறோம். ஆனால் 18ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது அப்போஸ்தலர் 5ஆம் வசனத்திலே ஒரு மாற்றத்தை நாங்கள் பார்க்குறோம். அவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், அது என்ன மாற்றம் என்றால் பவுல் ஆவியிலே வைராக்கியம் கொண்டு, இப்போ மனுஷ ஆவினால் அவர் வைராக்கியம் கொள்ளவில்லை, இப்போ உண்மையாக ஆவியானவராலே அவர் வைராக்கியம் கொண்டு இப்போதான் அவர் என்ன செய்கிறார் பார்த்தீங்கன்னா, பவுல் ஆவியில வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திஷ்டாந்தப்படுத்தினார். அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா அவர் என்ன செய்கிறார்ன்றா சம்பாஷணை பண்ணினார், கதைச்சு மாறி மாறி கதைச்சு கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இங்கே பாருங்க, ஆவியினாலே வைராக்கியம் கொண்ட மனுஷன் பார்த்தீங்கன்னா பவுல் இப்போ திஷ்டாந்தம் உறுதிப்படுத்துகிறார், இதுதான் வழி. அப்போ இன்றைக்கு நானும் நீங்களும் இப்படியான ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும். மனுஷ வைராக்கியத்தில் வருகிற ஊழியம் அல்ல, இன்றைக்கு நாம் தேவ ஆவினாலே வருகிற வைராக்கியத்தோடு, தேவ ஆவினாலே வருகிற அந்த தெளிந்த புத்தியோடு ஞானத்தோடு நாம் பேச வேண்டும், பிரசங்கிக்க வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும், கர்த்தருக்குன்ற அந்த வைராக்கியத்தோடு நாம் செய்ய வேண்டும். அப்போ இதுதான் இங்கே நாங்கள் பார்க்குறோம். இப்போ இந்த வைராக்கியம் தான் நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியம். பாருங்க, அப்போ பவுல் தன்னுடைய ஆவியினாலே மிகுந்த வைராக்கியம் அடைந்த போது
மற்றவரோட சம்பாஷணம் பண்ணி அதை நாங்கள் பார்க்குறோம். ஆனால் ஆவியினாலே நிரப்பப்பட்ட போது, அந்த வைராக்கம் ஆவியினாலே வந்த போது பாருங்க, பவுல் என்ன செய்கிறார் என்றால் பாருங்க, திஷ்டாந்த படுத்தினார்ன்னு சொல்லிங்க நாங்கள் பார்க்குறோம், உறுதிப்படுத்துகிறார். அப்போ அந்த பாருங்க, அதுதான் வித்தியாசம். அப்போ மனுஷ ஆவினாலே செயல்படுவதற்கும் தேவ ஆவினாலே நாம் செயல்படுவதற்கும் வித்தியாசத்தை நாங்கள் பார்க்குறோம். அப்போ மனுஷ ஆவினாலே செயல்படும் போது அப்போ அதோட முடிவு பார்த்தீங்கன்னா அது வித்தியாசமாக தான் இருக்கும். அப்போ அந்த முடிவு சரியாக இருக்காது. என்ற மாம்ச ஆவினாலே வைராக்கியம் கொண்டு மாம்ச ஆவியினாலே ஞானத்தினாலே நாம் நடத்தப்படுகிறோம். அப்போ அதன் முடிவு பார்த்தீங்கன்னா நாம் எதிர்பார்க்குற மாதிரி வராது. அதனால தான் நாம் ஆவியினாலே வைராக்கியம் கொண்டு ஆவியான சொல்லுகிறபடி நாம் செயல்பட வேண்டும். அப்போ தான் அதில் கனிகளை நாங்கள் பார்க்க முடியும். அதை நீங்கள் நாங்கள் பார்க்குறோம். அப்போ ஆவியினால் வைராக்கியம் கொண்டு நாம் ஊழியம் செய்ய வேண்டும். அப்போ நாங்கள் பார்த்தோம், மனுஷ ஞானத்தால் வருகிற விசுவாசத்தை நாங்கள் பார்த்தோம். நாங்கள் இங்கே அப்போ அது என்ன பார்த்துங்கன்னா, மனுஷ ஞானத்தை கொண்டு மனுஷ ஆவியினாலும் பாருங்கள் செயல்படுவது. அப்போ அந்த விசுவாசம் நிலைத்திருக்க முடியாது. அதனால தான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் தேவனுடைய பலத்தினால் வருகிற விசுவாசம் எப்படி இருக்கும்னு சொல்லி. ஸோ பாருங்கள், அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அதன் பின்பு பவுல் அத்தேனே பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு அப்போ அதான் நான் பார்க்குறோம். அப்போ அதுக்கு முதல் அவர் என்ன செய்கிறார்னா, அத்தேனே பட்டணத்தை இந்த ஊழியத்தை செய்கிறார். அதை எப்படி ஊழியம்? மாம்ச ஆவியினாலே நடத்தப்பட்ட ஊழியத்தை மாம்ச ஞானத்தை கொண்டு சொன்ன சுவிசேஷத்தினால் வருகிற அந்த ஊழியத்துக்கு பிற்பாடு பாருங்க, அவர் என்ன சார் கொரிந்து பட்டணத்துக்கு வாரார். கொரிந்து பட்டணத்துக்கு வந்த பிறகு தான் பார்க்கும்போது அது ஒரு கடுப்பம். அந்த வசனத்தை 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 1-2 உள்ள வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறிவியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என்று சொல்லி இங்கே சொல்லுகிறார். பாருங்க, அப்போ பவுல் மனுஷ ஞானத்தை கொண்டு மனுஷ ஆவினாலே வைராக்கி கொண்டு அவர் ஊழியம் செய்தார். நல்ல எண்ணத்தோடு தான் செய்தார். ஆனால் அதனுடைய முடிவு பார்த்தீங்கன்னா ஜனங்கள் எல்லாரும் இகழ்ந்தார்கள். அப்போ அதன் மூலமாக ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டார். ஆவியான உணர்த்தினார். இன்றைக்கு ஆவியானுடைய பலன் இல்லாமல், ஆவியானுடைய உதவி இல்லாமல் நாம் எதையும் செய்ய முடியாது. சின்ன காரியமோ பெரிய காரியமோ ஆவியானுடைய உதவி இல்லாமல் ஒன்றுமே நான் செய்ய முடியாது. பாருங்க, பவுல் அந்த காரியத்தை அனுபவித்தபடியால் தான் இப்போ அவர் சொல்லுகிறார் கொரிந்து பட்டணத்துக்கு பாருங்க, நான் உங்களிடத்தில் வந்த போது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கவனாக வரவில்லை என்றா. இது எங்கே செய்தார்? அத்தேனே பட்டணத்தை செய்தார். ஆனால் அதில் தோல்வியை தான் பார்த்தார். கொஞ்சம் பேர் தான் ரட்சிக்கப்பட்டாங்க, விசுவாசிச்சாங்க. மற்றவங்களெல்லாம் இகழ்ந்தார்கள். அப்போ தோல்வியை பார்த்துட்டு அதான் சொல்ல, சிறந்த வசனிப்போடாவது நான் ஒன்றும் செய்யவில்லை. அப்போ நம்முடைய ஊழியம் எப்படி இருக்கிறது? நம்முடைய பிரசங்கம் எல்லாம் இப்போ எப்படி இருக்குது? சிறந்த வசனிப்போடு ஞானத்தோடு இருக்கிறதா? அல்லது தேவ ஆவியானவராலே நடத்தப்படுகிறேனா? அது முக்கியம். அப்போ தேவ ஆவியானவர் நடத்தப்பட்டால் அதில் பலன் இருக்கும், அதில் பார்த்தீங்க கனிகள் இருக்கும். ஆனால் நான் மாம்ச ஆவியினாலும் மாம்ச ஞானத்தால் நடத்தப்பட்டால் அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. ஜனங்கள் விசுவாசிக்க மாட்டார்கள், இகழ்வார்கள், பரியாசம் பண்ணுவார்கள். அதுதான் நடக்கும். அதனால் இங்கே பவுல் அப்போஸ்தலன் அது அந்த கண்டபடியால் அவர் சொல்லுகிறார். இப்போ 2ஆம் வசனம் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறு ஒன்றை உங்களுக்குள்ளே அறிவியாதற்கு தீர்மானித்திருந்தேன். அதான் இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்து தான் நாம் பிரசங்கம் பண்ண வேண்டும். வேறு எந்த ஒரு ஊழியக்காரனை குறித்தோ வேறு எந்த சபையை குறித்தோ பாருங்க, எந்த காரியங்களை குறித்தோ அதை நாங்கள் மேன்மைப்படுத்தியோ யாரையும் மேன்மைப்படுத்தியோ நாம் பிரசங்கம் பண்ணக்கூடாது. கிறிஸ்துவை தான் மையமாக வைத்து நாம் பிரசங்கம் பண்ண வேண்டும். அவரேனா தான் அறிவிக்க வேண்டும் என்றால் அதுதான் ஆவியான செயல்படுகிறதவர். ஆவியானவர் அர்த்தம் செய்வார். கிறிஸ்துவை மையமாக வைத்து தான் அவர் செய்வார், அவர் போதிப்பார். கிறிஸ்து தான் மையமாக இருக்க வேண்டும். அப்போ நாங்கள் இதில் என்ன பார்க்குறோம் என்றால், ஆவியானவர் கிறிஸ்துவை மையமாக வைத்துத்தான் அவர் பிரசங்கத்தை செய்ய தூண்டுவார். அப்போ அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். வேறு எந்த சபையை குறித்து நாம் குற்றப்படுத்தியோ வேறு ஊழியக்காரர்களை குறித்தோ வேறு பாசனமாரை குறித்தோ குற்றப்படுத்தி கதைத்தியோ மற்ற அவங்களுடைய சம்பவங்களை சொல்லி நாம் ஏதோ காரியம் சொல்லாமல், மற்றவருடைய சாட்சியை சொல்லி நாம் எதையும் சொல்லாமல் பாருங்கள், நாம் என்ன செய்வோம்னா கிறிஸ்துவை மையமாக வைத்து நாம் பிரசங்கம் பண்ண வேண்டும். என்ற கிறிஸ்துவை நாம் சொன்னால்தான் பாருங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலையாக்கும். அப்போ அந்த வார்த்தை தான் விடுதலை கொடுக்கும். ஏதோ நான் கதை சொல்லி அந்த ஞானத்தை பயன்படுத்தி பவுலை போல நாம் அப்படி வர்ணித்து வடிவா செய்தால் அதால் எந்த நன்மையும் வராது. கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது உடனே கிரியை நடக்கும். பாருங்க, பேதுரு பிரசங்கித்தார்,
3000 ரட்சிக்கப்பட்ட அது காரணம் என்ன? அவங்களுடைய இதயத்தில் குத்துண்டவர்களை மனம் திரும்பினார்கள். கர்த்தர் கிரியை செய்தார். ஏனென்றால் அவர் கிறிஸ்துவை மையமாக வச்சு அவர் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே பிரசங்கிக்கிறார் இந்த காரியங்களை. ஆவியான் சொல்லுகிற காரியத்தை சொல்லுகிறார். அதான் அங்கே கிரியை நாங்கள் பார்க்குறோம். அப்போ அதுதான் இன்றைக்கு நாம் செய்ய வேண்டும். அப்போ இன்றைக்கு மனுஷ ஞானத்தை விட்டுட்டு மனுஷன் பாருங்க ஆவியினாலே நடத்தப்படுகிறதை விட்டுட்டு தேவ ஆவியினாலே நான் நடத்தப்பட வேண்டும். அதில் நமக்கு ஒரு வைராக்கியம் வர வேண்டும். அதான் இங்கே நாங்கள் பார்க்குறோம் பாருங்க. அதான் பாருங்க. அதுக்கு பிறகு தான் பாருங்க 4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் நாங்கள் ஏற்கனவே வாசித்தோம். அப்புறம் தான் சொல்லுகிறார், உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு. அப்போ என்னுடைய விசுவாசம் எப்படி வரணுமா? மனுஷனுடைய ஞானத்தினாலும் அல்ல, மனுஷனுடைய ஆவியினாலும் அந்த என்னுடைய விசுவாசம் வரக்கூடாது. பாருங்க, மனுஷ ஞானத்தை கொண்டு மனுஷ ஆவியினாலே தான் நாம் பிரசங்கம் பண்ணி ஊழியங்கள் செய்கிறோம் என்றால் ஜனங்கள் எப்படியா விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அந்த விசுவாசம் நிலைத்திருக்காது. அப்போ நாம் என்ன செய்யணும்? அதுக்கு பதிலாக தேவனுடைய பலத்தினால் அது நிற்க வேண்டும் விசுவாசம். அப்போ ஆவியானவர் நடத்த வேண்டும். அதான் நீங்கள் நான் பார்க்குறேன். தொடர்ந்து 5, 6, 7 பார்த்தீங்கன்னா பல காரியத்தை அங்கே நாங்கள் வாசித்தோம். அந்த காரியத்தை பாருங்கள். அப்போ தேவனுடைய பலத்தினால் நிற்கிற விசுவாசம் எனக்குள் என்ன மாற்றத்தை கொண்டு வரும்? ஸோ அந்த காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அதே வசனத்தை 5, 6, 7 அந்த வசனத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். பாருங்கள், முதல் வந்து என்ன செய்யும் என்றால் என்னுடைய பேச்சும் என்னுடைய பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நய வசனைப்புள்ளதாக இருக்காது. அதான் அப்போ தேவனுடைய பலத்தினாலே நிற்கிற விசுவாசம் எனக்குள் என்ன மாற்றத்தை கொண்டு வரும் என்றால் பாருங்க, என்னுடைய பிரசங்கம் என் மனுஷ ஞானத்துக்குரிய நய வசனைப்புள்ளதாக இருக்காது. அது ஆவியான் சொல்லுகிறபடி நாம் பேசுவோம். 2வது வந்து நான் செய்கிற காரியங்கள் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாக இருக்கும். அப்போ கர்த்தர் உறுதிப்படுத்துவார் அந்த காரியங்களை. நான் செய்கிற காரியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் உறுதிப்படுத்துவார். கர்த்தர் தான் பேசுகிறான்னு சொல்லி உறுதிப்படுத்த. அதான் நாங்கள் பார்க்குறோம். அப்போஸ்தலர் காலத்திலே அப்போஸ்தலர் கைகளினாலே கர்த்தர் பார்த்தீங்கன்னா பலத்த காரியங்களை செய்தார். அற்புதங்களும் அடையாளம் நடந்தது. அதனாலே அவர் வசனத்தை உறுதிப்படுத்தினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம். அதான் கர்த்தர் செய்கிற காரியங்கள். அப்போ அது என்ன அர்த்தமான? இந்த வார்த்தை வந்து கர்த்தராலே வந்த வார்த்தை. அதனால தான் அங்கே கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். 3வது வந்து என்னுடைய பேச்சு ஞானத்துக்குரியதாக அது இருக்கும். அதான் 6வது வசனத்தில் நாங்கள் பார்க்குறோம். அப்போ என்னுடைய பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா தேவனாலே வருகிற ஞானத்துக்குரியதாக இருக்கும். அந்த உலக ஞானத்தை குறிக்கப்படவில்லை, தேவ ஞானத்தை குறிக்கிறது. அப்போ அந்த ஞானத்துக்குரியதாக இருக்கும். ஸோ 4வது காரியம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நான் பேசுகிற இந்த ஞானம் இப்பிரபஞ்சத்தின் ஞானத்துக்குரியதாக இருக்காது. அதான் நாங்கள் பார்க்குறோம். தேவ ஞானத்துக்குரியது, உலகத்துக்குரிய ஞானம் அல்லது. 5வது வந்து அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்துக்குரியதாகவும் இருக்காது. இன்றைக்கு பாருங்கள், உலகத்திலே நல்ல தத்துவங்கள் இருக்கிறது. நல்ல தத்துவங்களை பேசின நல்ல பார்த்தீங்கன்னா நல்ல பிரபலமான பார்த்தீங்கன்னா நபர்கள் இருக்கிறார்கள். அப்போ அந்த ஞானம் அல்ல இது. அதான் பார்த்தீங்கன்னா இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்துக்குரியதாகவும் இருக்காது. என்றா இது பரத்திருந்து வருகிற ஞானம், ஆவியானவராலே வருகிற ஞானம் தான் இது. 6வது வந்து எப்படியான ஞானத்தை நான் பேசுவேன் என்றால் உலக தோட்டத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தை நான் பேசுவோம். அப்போ அது எப்படி வருகிறது என்றால் உலக அதாவது ஞானத்தும் அல்ல, மனுஷ ரீதியாக வருகிற ஞானமும் அல்ல. பாருங்க, இது என்னென்றால் தேவ ஆவியினாலே வருகிற ஞானம். இது தேவ மேல் இருக்கிற வைராக்கியத்தினால் வருகிற ஞானம். பாருங்க, அதான் இங்கே நாங்கள் பார்க்குறோம். அப்போ இது என்னென்றால் தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினது. இது இந்த ஞானம் வந்து நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினது. அது மறைக்கப்படாதமான ரகசியமான தேவ ஞானம். அதான் இந்த கடைசி காலத்துக்குரிய காரியங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். அப்போ நாம் வந்து எச்சரிக்கப்பட்டு நாம் மனம் திரும்பக்கூடிய விதத்திலே கர்த்தர் வந்து கடைசி கால தேவையான ரகசியமான காரியங்களை நமக்கு தம்முடைய ஆவியினாலே வெளிப்படுத்துவார். அது நமக்கு மகிமையை உண்டாக்கும் அந்த காரியங்கள். அப்போ இந்த உலக ஞானம் வந்து எனக்கு மகிமை அல்ல. அது உலக ஞானத்தை தான் தேடிக்கொண்டிருக்கிறோம், அதுக்கு பின்னால் தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம், அதுக்கு தான் பிள்ளைகள் ஊக்குவித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த ஞானம் வந்து அது நமக்கு மகிமையை தராது. அது பைத்தியம் தேவனுடைய பார்வையிலே. ஆனால் தேவனுடைய ஞானம் பார்த்தீங்கன்னா எனக்குள் இருக்கும்போது அதுதான் எனக்கு மகிமையாக இருக்கும். அதான் அந்த வித்தியாசத்தை நாங்கள் பார்க்குறோம். அப்போ பாருங்கள், எங்களுடைய விசுவாசம் வந்து எப்படி இருக்கணுமா? மனுஷ ஞானத்தினால் அல்ல, தேவனுடைய பலத்தினால் இருக்க வேண்டும். அப்போ நாங்கள் பவுல் அப்போஸ்தலன் வாழ்க்கையில் நாங்கள் ஆவியான கற்றுக் கொடுத்தார் அந்த காரியத்தை. அவர் மனுஷ ஞானத்தினாலே மனுஷ ஆவியினாலே அவர் செயல்பட்டபடினாலே பாருங்கள் ஜனங்கள் இகழ்ந்தார்கள், அதில் எந்த வெற்றியும் பார்க்கவில்லை.
ஆனால் அதுக்கு பிறகு தான் அவர் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் நாங்கள் பார்க்குறோம் 2ஆம் அதிகாரத்திலிருந்து 1 வசனம் 2 வசனத்தை நாங்கள் பார்க்குறோம். அவர் சொல்லுகிறார், நான் வசனிப்பாது அதோடு நான் பிரசங்கிக்க நான் விரும்பவில்லை என்று சொல்லி, கிறிஸ்துவை தான் மையமாக வைத்து அவரே நான் பிரசங்கிக்க நான் விரும்புகிறேன்னு சொல்லி தான் மிச்ச காரியத்தை நாங்கள் பார்க்குறோம். அப்போ அதில் தான் ஒரு வளர்ச்சி வரும் நம்முடைய வாழ்க்கையிலே, அதில் தான் நல்ல கனிகள் வரும். அப்போ இதுதான் கர்த்தர் நம்மிடத்தை எதிர்பார்க்கிறார். அப்போ நான் இந்த காரியத்துக்காகத்தான் நாம் என்ன சொல்லி கர்த்தருடைய சமூகத்தை ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, இந்த காரியத்தின்படி ஆண்டவனை செய்வீராக. ஆண்டவரே கர்த்தாவே, விசுவாசம் மனுஷனை ஞானத்தினால் வரக்கூடாது. ஆண்டவரே, உம்முடைய பலத்தினால் ஆண்டவனுடைய விசுவாசம் நிற்க வேண்டும். அப்பா, மற்ற நீர் தருகிற வார்த்தை நாம் பிரசங்கிக்கும் போது ஆண்டவர் அந்த விசுவாசம் மற்றவர்களுக்கும் ஆண்டவர் உம்முடைய பலத்தினாலே நிற்க வேண்டும் என்று சொல்லி நாம் இந்த காரியத்தை நாம் கர்த்தரை நோக்கி நான் ஜெபிக்க வேண்டும். அப்போ நாம் சத்தியம் உள்ளவர் அறிந்து கொள்வதற்கேற்ற புத்தி எனக்கு இருக்க வேண்டும். அதான் நாங்கள் பார்க்குறோம். அதான் இந்த காரியத்தை நான் பார்க்குறோம். அது எப்படி என்றால், என்னுடைய விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தினால் இல்லாமல் தேவனுடைய பலத்தினால் நிற்க வேண்டும். அதான் நாங்கள் இந்த காரியத்தை நாங்கள் பார்த்தோம். சுமிச்ச காரியத்தை அடுத்த முறைக்கு நாங்கள் பார்ப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.